ஹாய் டுடே காஞ்சி சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஒரு பெரிய வீடியோ போடுறேன். சமையல் வீடியோ தான். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளவே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் சூடானதுமே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு சோம்பு சேர்த்துங்க. பொரிஞ்சு வந்ததுமே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துங்க. அதில் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துங்க. நான் எனக்கு மட்டும் செய்கிறதுனால ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துங்க. அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வந்து கோல்டன் கலரில் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அதிலே உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்துட்டு நான் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்றேன். நல்லா கலந்து கொடுத்துட்டு எப்பவுமே உப்பு சேர்த்துட்டா சீக்கிரமே வதங்கி கொடுத்துரும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சிம்மில் வச்சு வதக்கி விட்டுருங்க. வதக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா தனியாக தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்காக தனி மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்துட்டு சிம்மில் வச்சு நல்லா வதங்கி வந்துடும். இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சாதம் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அது சூடு ஆறுனதும் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்துடலாம். கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். இறக்கி விடுறச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய்யும் பெப்பரும் வந்து மிளகுத்தூளும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நைஸாக. அது இது மேலே தூவி விட்டுட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அது டிஃபன் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம். நார்மலாக நம்மளும் சாப்பிட்லாம். பூண்டு உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ப்ளஸ் இந்த மிளகு ஸோ பசங்களுக்கும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதில் பூண்டு மிளகுலாம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அது சாப்பிட்றச்சு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். நான் இது எனக்கான குவான்டிட்டி அளவு செஞ்சுருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.